நாம் வீட்டிற்கு ஒரு நாள் விவசாயம் செய்வதற்கு தயார்படுத்துவோமா அல்லது ஊக்கப்படுத்துவோமா? என் மாமில்லை ஒவ்வொரு மூலையில் ஒரு விவசாயி வேர்வை சிந்தி கஷ்டப்படுகிறான். வெயிலும் மழையிலும் அல்லல் பட்டு அவன் விளைவிக்கும் ஒவ்வொரு அரிசியில் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த தலைமுறை விவசாயத்தின் அறிவுரை புரிதல் கூட இல்லாமல் இருப்பதற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. நம்முடைய மண் வளத்தையும் இயற்கையும் பாதுகாப்பது இயற்கை விவசாயமாகும். சரி, இயற்கை விவசாயம் என்றால் என்ன? தரமான விலை மண்புழு உரம், பசுந்தாள் உரம், சாணம், உளிர்ந்த இலைகள், மக்கும் குப்பைகள், மக்கிய காப்பீட்டூள் மற்றும் மாறு கோழி போன்ற விலங்குகளின் கழிவுப் பொருட்கள், அழிக்கப்பட்ட வைக்கோல் மற்றும் விளைதலைகள், கம்போஸ்ட் உரம், தென்னை நார் கம்போஸ்ட் உரம், தொழு உரம், பின்னாக்கு உரம் இயற்கை உரங்கள் ஆகும். இயற்கையும் காலநிலையும் மக்களுக்கு எச்சரிக்கை விட்டு வரும் இந்த நேரத்தில் இயற்கை விவசாயத்தின் அவசியத்தை நான் உறக்க சொல்கிறேன். இயற்கை விவசாய முறைக்கு நிலத்தை எப்படி தயார் செய்வது என்று சொல்ல போகிறேன். விவசாயிகள் தன்னிலத்தில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்வதை தவிர்த்து பயிர்களை சுழற்சி முறையில் செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். கலப்பு மற்றும் ஒரு பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். இதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். தரமான நாட்டு விதைகளை பயன்படுத்தி இயற்கை உரங்களை பயன்படுத்தி நஞ்சு இல்லாத உணவை சமுதாயத்திற்கு தருபவனே ஒரு நல்ல விவசாயி. தான் ஒரு வேளை கஞ்சி குடித்தாலும் லாபமோ நஷ்டமோ எந்த செயற்கை உரம் இல்லாமல் பாஸ்மதி அரிசி தருபவனே இந்த சமுதாயத்தில் நாம் கையெழுத்து கும்பிட வேண்டிய நம் சாமி, நம் விவசாயி. நாம் சாப்பிடும் வெள்ளை நிற அரிசி அது அரிசியே இல்லை, அது ஒரு சர்க்கரைதான். நம் பாட்டின் கூத்தன் எல்லாம் பட்டை தீர்த்தாட அரிசியை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தான். தமிழ்நாட்டு பாரம்பரியம் அரிசி எண் 151. இப்ப நான் கூற போகிறேன், கொஞ்சம் செய்குறித்து கேளுங்கள். அப்படியே சம்பாகருக்கு கவனிக்குழு வாழத்துடன் பரிசீலிக்க சம்பந்த சாலிகாய் மகளிர் மரியாதை சம்பாசிமா சம்பாசி காட்டிலும் சமூக ஈட்டியெல்லாம் தன பாசமுக்கு காலத்திரா நீங்க காசித்த தக்க சம்பராஜ முடிவுல அச்சம் கொண்டு கற்பனை மகளிர் கவனி கல்முனை முற்றின சம்பாசிலாம் சம்பாரி சேவு கொண்டு இல்லு பெரு சமதிப்பெரு சாரம் சேவு குறிக்கா உலகார் அனந்தன சன்னமடையா பலகாத உலகளை சம்பா முடிகள் சம்பால் சம்பா நகர் சம்பா ஆனந்திரி கல்முனை ராஜா மன்னார் பவனி சம்பா மோசனம் செப்பாலை கோதல் சம்பா ராஜா யோகமலகி சம்பா நவராக முருவை சொன்ன மதுரை ஆரண குருவி ஆதித்தி சம்பா கருதி சம்பா அறிமோத நான மோன அண்ணா புண்ண ஆனந்துரை அம்பா சம்பா குருவா அரிய நல் குரங்கு சம்பா அல்வாய் சூலை குருவாய் சுருள் குருவாய் சிங்கப்படி சம்பனி சேர்ந்து சிகப்புல சந்திரே காவான் ஏரவான் இரவே பாண்டி மூங்கில் அரிசிகள் ராட்டோவான் தோட்டம் மச்சான் மச்சன் வெள்ளிக்காரி வெள்ளை மலை பச்சை பெருமாள் வெளியில் வாங்குவலை கப்பா சம்பா கரிகை சம்பா சிவன் சம்பா மோனினல் வர ரசகலம் காட்டி ஆனந்தி ஆனை கொம்பன் காட்டு பொடி கீரி பலன் வைகுண்ட ஆபிசினை பொம்மி சின்ன பொடி ராம்சால் ராமாலி புலி சன்னா தபிலி சம்பா சன்ன நெல் கொல்லி நெல் தங்க நெல் ஜவ்வாத மலை நெல் போரா பெரு நெல் தூய மலி கட்டு வணிபம் கட்டு குத்தாலம் கலந்த கொல்லி காடு மொட்டக்கூர் அருணம் சம்பா மொழி கருப்பு சம்பா பிள்ளை மிளகு சம்பா வங்கி சம்பா காலம் சம்பா பழம் சம்பா பால் தொடி குண்டலி கும்சல் அக்குருவை கஞ்சியம் கோண குருவா இச்சா வரி பெரிய வரி கும்ப பழை மலிக மலை தும்பை பசிக்கும் வாழை பெருக்கும் மலை 110 வருடம் சீரா சிறக சாலா சோப்பாக்கி மாலா பட்டி காலா பட்டி வெள்ளை சீரா கரிகதனா வள்ளி தாலே கண்ணா மட்டை கோரை சம்பா சொச்ச பாகுண்டி மலை சம்பான மலை கேரளா சுத்திரி மைசூர் மலை ஜீவாய் நாடு தோர பெருநெல்லூர் விஷ்ணு போகும் கா பயகுண்டம். இன்றைய